Hi friends, welcome to Homemaker Dreams. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மண் பாத்திர கடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து செந்தாமரை ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஃபீஸ்க்கு எய்த்தாப்பில் இருக்கிற ஒரு கடை தான் இது. நான் இந்த கடைக்கு இப்போ தான் முதல் தடவை வரேன். நான் என்னோட கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி பூபதிங்கிறவங்க மண் பாத்திர கடையை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த வியூவர்ஸ் கேட்டதுனால தான் நான் மண் பாத்திர கடையை வந்து சர்ச் பண்ணி 2-3 பேர் வந்து இந்த கடையில் வந்து ரேட்டு வந்து ரீசனபிளாக இருக்கும், பாத்திரத்தோட குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதனால தான் இங்கே போய் வாங்கலான்னு பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருக்கேன். என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு அப்படின்னு நான் அந்த கடைக்காரவங்ககிட்ட கேட்டப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய குடோனே வச்சுருந்தாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி பானைங்க நிறைய இருந்துச்சு. பெரிய பெரிய பானைங்க, கடைக்கு கொடுக்குற பானைங்கன்னு சொல்லி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 2 அடுப்பு, புகை அடுப்புன்னு ஒன்று காமிச்சாரு. அது என்னன்னு நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிற அரிசி பானை அப்படின்னு சொல்லிட்டு காப்பிடி வடிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னார். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிற அந்த கீழே வைக்கிற அந்த ஸ்டாண்டுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றுற கிண்ணி, அப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு இருக்கிற ஸ்பெஷல் வந்து குழந்தைங்களுக்கான செப்பு ஜாமான் செட்டு தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃப்ளவர் போட்டு முன்னாடி வாசலுக்கு அழகாக வைக்கிறது, அலங்காரத்துக்காண்டி வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் குழம்பு சட்டி. அவங்கக்கிட்ட வந்து கருப்பு சட்டியும் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து குழம்பு சட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் வைக்கிறதுக்கு, செடி வைக்கிறதுக்கான அழகழகான பொம்மைங்க. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குழியாக இருக்குது, அதில் நம்ம செடி வளர்த்துக்கலாமா. முன்னாடி வந்து நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கார்டனில் இது வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வடசட்டி பார்த்திங்கன்னா இந்த சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் துளசி மாடம், இது எல்லாமே குழம்பு பாத்திரம். சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் அவங்க வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வடச்சட்டி குடோனா, புதுசாக வந்திருக்கா, இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சாமிக்கு உள்ள பாத்திரம் அப்படின்னு சொல்லி சிலது காமிச்சாங்க. இதெல்லாம் பொங்கல் பானைங்க, மீன் சட்டி குழம்பு, எல்லாமே நிறைய வெரைட்டி இருக்குது. இது சாதத்தோட மூடி, அந்த பானைக்கு மூடின்னு சொன்னாங்க. உங்களுக்கு வாங்க தரலனாலும் அவங்களே செக் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. நிறைய தடவை இங்கே வாங்கியிருக்கீங்களா? நல்லா இருக்குமா? ரேட்டு நீங்களே சொல்கிறீங்களா? வேண்டாவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போனாங்க. அவங்க ரொம்ப நாளாக அந்த கடையில் வாங்கிட்டு ரேட்டு மற்ற கடைங்களை காட்டியும் ரீசனபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. பானையும் வந்து இவங்க கொடுக்குறது வந்து குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு, இல்லைப்பா யூடியூப் முன்னாடி நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு குடோனில் வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா பீங்கானில் வந்து அழகு பொருட்களை வந்து உள்ளே மடித்து வச்சுருந்தாங்க. அவங்க டிஸ்பிளேயில் வச்ச மாதிரி வைக்கலாம். எல்லாமே பேப்பர் சுற்றி உள்ளே மடித்து வச்சுருந்தாங்க. பீங்கானில் பொருள் வேணுங்கிறவங்க மேலே போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ரேக்கை ஃபுல்லாகவே அவங்க மடித்து அடுக்கி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அழகு வாசலுக்கு அழகாக வைக்கிற குதிரைங்க, யானைங்க, இந்த மாதிரி கார்டனில் கூட இப்போ ஹோட்டல்ஸ்லாம் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கார்டனில் இந்த மாதிரி யானையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம், தண்ணி ஜக்கு எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தயிர் பானை, சட்டி, அடுப்பு, துளசி மாடம், எக்கச்சக்கமான ஐட்டம் இங்கே இருந்தது. மங்கு ஜாடி, ஊறுகாய் ஜாடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் தொங்க விடுற அந்த மணி, அதுக்கப்புறம் அந்த பானை வைக்கிற கயிறு, அந்த மேலே தயிர் பானை கட்டுற கயிறு, எல்லாம் நிறைய ஐட்டம் இவங்கக்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் போய் பார்த்து பொறுமையாக உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.